வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹியூரிங் என்று சொல்லக்கூடிய கட்டுமானத்திற்கு நீர் ஊற்றுதல் பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் ஒரு சிறப்பு பார்வையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த கட்டிட கட்டுமானத்தில் நீர் ஆற்றுதல் என்று சொல்லக்கூறாங்க. அதை வாட்டர் க்யூரிங்கிறாங்க. அதாவது சிமெண்ட் கலவையில் ஈரப்பதத்தை தக்க வைத்து, அதாவது ஹைட்ரஜன் எனப்படும் வேதியியல் வினையை முழுமையாக நிகழ்த்தி இந்த காங்கிரீட் மற்றும் செங்கற்களின் வலிமை, ஆயுள் மற்றும் தரத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒரு பழமையான நடைமுறையாக இது தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய இந்த பழக்கத்தை தற்பொழுது வரையும் இதை பின்பற்றி வருகிறார்கள். இதனுடைய வரலாறு பண்டைய காலத்தில் இருந்தே இந்த முறையை பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக கட்டுமான முறைகளுடன் பிணைந்து நவீன காங்கிரீட் வந்த பிறகு கூட இது ஒரு முக்கிய அறிவியலின் அடிப்படையில் செயல்முறையாகவும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு சிறப்பாக இருக்கிறது. இந்த நீர் ஆற்றுதலினுடைய வரலாறுகளை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் கற்கள் மற்றும் களிமண் கொண்டு கட்டடம் கட்ட தொடங்கிய காலத்தில் இருந்தே இந்த கட்டுமான பொருட்களின் வலிமைக்காக நீரை பயன்படுத்தும் முறைகள் இருந்திருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் களிமண், செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவைகளுக்கு ஈரப்பதம் தேவைப்பட்டது. அதாவது ரோமானியர்களுடைய படைப்பை பார்த்தோம்னா, பண்டைய ரோமானியர்கள் காங்கிரீட்டின் முன்னோடியாக ஸ்லாப்ஸ் காஸ்மெண்டேஷன்ஸ் கலவையை பயன்படுத்திய போது நீரின் மிக முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களது நீர்காப் கலவைகள் கொண்ட நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்கான காரணங்களும் நீரின் பங்கு மிக முக்கியமாக இருந்திருக்கிறது என்பதை பதிவு செய்யப்படுகிறது. இந்த நவீன காங்கிரீட் மற்றும் நீராற்றுதல் முறையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 19வது நூற்றாண்டில் போர்ட்லாந்து சிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு காங்கிரீட் ஒரு பரவலான கட்டுமானத்தை பொருளாக மாற்றியிருக்கிறது. இந்த சிமெண்ட் கெட்டிப்படுத்துவதற்கான ஹைட்ரஜன் வினைக்கு நீர் அவசியமாக இருக்கிறது என்பதை பொறியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது முறையான நீராற்றுதல் இல்லை என்றால் காங்கிரீட் பலவீனமடைந்து வெடிப்புகள் ஏற்படும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதாவது நீர் ஆற்றுதல் அறிவியல் முக்கியத்துவம் என்பதை நம்ம பார்க்குறோம். ஹைட்ரஜன்ஸ், இந்த சிமெண்ட் நீருடன் சேரும்போது நடைபெறக்கூடிய ரசாயன வினைக்கு நீர் ஏற்றுதல், அதாவது ஹைட்ரேஷன் என்று பெயர். இந்த வினைக்கு போதுமான நீர் தேவை, அதாவது நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் இந்த வினை முழுமையடையாது, காங்கிரீட் பலவீனமடைந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஈரப்பதம் இழப்பதை தடுத்தல், அதாவது கண்ட்ரோலிங் மோய்ஸ்சர் லாஸ். அதாவது காங்கிரீட் போட்டவுடன் சூரிய வெப்பம் மற்றும் காற்றினால் நீர் ஆவியாகிவிடும். இதை தடுப்பதற்காக அதன் மேல் தண்ணீர் ஊற்றி அல்லது ஈரமான சாக்குகளை போர்த்தி ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்காகவே இந்த நீராற்றுதல் பயன்படுகிறார்கள். இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரீட்டின் அதிகபட்ச வலிமையடைதல், வெடிப்புகள் மற்றும் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுக்காது, கட்டிடத்தில் ஆயுட்காலத்தை அதிகரிக்க செய்கிறது, பொருட்களின் தரத்தை உறுதி செய்யக்கூடிய தன்மையாகவும் இருக்கிறது. இந்த தண்ணீர் ஊற்றுதல், அதாவது வாட்டர் ஸ்ப்ரேயிங் பாண்டிங் என்று சொல்லக்கூடியது, அதாவது ஈரமான சாக்குகள் அல்லது கோணிப்பைகள் போடுதல், பிளாஸ்டிக் சீட்டுகள் கொண்டு மூடுதல், ரசாயனங்கள் தெளித்தல், த ஹியூரிங் காம்பனன்ட்ஸ். சுருக்கமாக, நீராற்றுதல் என்பது ஒரு பாரம்பரிய நடைமுறையாக இருந்தாலும் நவீன கட்டுமானத்தில், குறிப்பாக காங்கிரீட் பயன்பாட்டில் இது ஒரு முக்கிய அறிவியல் அடிப்படையிலுடைய கட்டாயமாகவே இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த கட்டட உறுதிக்கு ஹியூரிங் அதன் ஏன் முக்கியத்துவம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு கட்டடத்தில் காங்கிரீட் தளம் போட்டு முடித்த பின்பு அந்த தளமானது சில நாட்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பதத்தோடும் குறிப்பிட்ட அளவு உஷ்ண நிலையோடும், அதாவது 50 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 70 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்குமாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த ஈர பராமரிப்பிற்கு பெயர்தான் நீர் ஆற்றுதல் என்று சொல்லக்கூடிய ஹியூரிங் என்பதாக இருக்கிறது. காங்கிரீட்டின் தரத்திற்கு மிக முக்கியமான தேவை இந்த நீராற்றுதல் நடைமுறை. இந்த நீராற்றுதலின் குறைபாடு ஏற்படின் அதன் காங்கிரீட் பரப்பில் பலம் பாதிக்கப்படும். காங்கிரீட்டினுடைய ஹைட்ரஜன் எனப்படும் இரசாயன கிரியை நடக்கும். சிமெண்டின் முற்றிலுமாக ஹைட்ரஜன் நடைபெறுவதற்கு புதிதாக உருவாக்கப்பட்ட காங்கிரீட் கலவையில் பெரும்பாலும் போதுமான அளவிற்கு மேலாக தண்ணீர் இருக்கும். ஆயினும் ஆவியாதன் மூலம் வேறு காரணங்களாலோ இந்த நீர் இறப்பு குறைவதால் அதன் காரணமாக ஹைட்ரஜன் பாதிக்கப்படுகிறது அல்லது தாமதமாக கூட இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இந்த சாதகமான வெப்பச்சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் காங்கிரீட் தளம் போட்ட பின்பு சில நாட்களுக்கு ஹைட்ரஜன் ஓரளவு விரைவாக நடைபெறும். இந்த காலகட்டத்தில் தண்ணீரை தக்க வைப்பது மிக முக்கியமாக அம்சமாக இருக்கிறது. இந்த காங்கிரீட் தளம் போட்ட பின்பு முதல் வாரத்தில் காங்கிரீட் தளத்தில் தொடர்ச்சியாக
தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருப்பதனால் சிறந்த நீராற்றுதலாக இருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் இதை செயல்படுத்துவது சற்று கடினமாகத்தான் இருந்தாலும் காங்கிரீட் காய்ந்து போய் விடாமல் தடுப்பதற்கு மிக முக்கியம். காங்கிரீட் மீது தொடர்ச்சியாக தண்ணீரை தெளிக்காமல் இடையிடையே விட்டு தண்ணீரை தெளித்தால் நடுவே காங்கிரீட் உலர்ந்துவிடும். இதன் காரணமாக காங்கிரீட்டில் சேதம் ஏற்படும். நன்றாக நீராற்றுவதன் மூலம் நீர் ஆவியாவதை தடுக்க முடியும் அல்லது பெருமளவு குறைக்க முடியும் என்று கட்டிட பொறியாளர்கள் வல்லுநர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள், சிறந்த பொருள் மற்றும் பயிற்சி பெற்ற வேலைப்பாடு இருந்தபோதிலும் சரியான முறையில் குணப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படாவிட்டால் ஒரு கட்டமைப்பின் ஆயுட்காலம் குறையும் அபாயம் இருக்கிறது. சிலர் தேவையில்லாத போதும் தண்ணீரை ஊற்றி குணப்படுத்துவதாக மத ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் மற்றவர்களை அதை வெறும் சம்பிரதாயமாக கருதி குணப்படுத்தும் செயல்முறை முடிவதற்கு முன்பே கட்டுமானத்தை தொடர்கின்றன. இந்த சிமெண்ட் நீரேற்றம் செய்யும்போது ஈரப்பத இழப்பை கட்டுப்படுத்தும் செயல்முறையை பதப்படுத்துதல் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நீரேற்றம் என்பது மணி நேரங்களை விட நாட்கள் அல்லது வாரங்கள் கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்கிறது. அதன் சாத்தியமான வலிமை மற்றும் நீடித்து உழைக்கும் தன்மை அடைய பதப்படுத்துதல் மற்றும் ஒரு சிறந்த காலத்திற்கு செயல்பட வேண்டும் என்ற குறித்து தான் இந்த நீரேற்று முறைகள் செய்யப்படுகிறார்கள். இந்த சிமெண்ட்டிற்கும் தண்ணீருக்கும் இடையான எதிர்வினை நீரேற்றம் என்பது அழைக்கப்படுகிறது. இது ஒரு வெப்ப உமிழ்வினை. இந்த வெப்பத்தை வெளியிடுகிறது. காங்கிரீட்டு கலவையில் தண்ணீரை சேர்க்கும் பொழுது நீரேற்றம் தொடங்குகிறது. இது காங்கிரீட்டை விரைவாக உலர்த்துகிறது. எனவே காங்கிரீட் அதன் அதிகபட்ச வலிமையுடன் அடைவதற்கு முன்பு உலர்த்துவதற்கும் தடுக்க குணப்படுத்துவதன் மூலம் இது ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ள இது இருக்கிறது. இந்த கட்டமைப்புகளின் கூறுகளை பார்த்தோம்னு சொன்னோன்னா காங்கிரீட்டின் குறிப்பிட்ட வலிமை, காங்கிரீட்டின் தளங்கள், அப்புறம் வெப்பநிலை, காங்கிரீட்டின் சிமெண்ட்டிற்கும் தண்ணீருக்கும் இடையான வேதிவினைகளை எதிர்த்து வெப்பத்தை வெளியிடுவது, இது நீரேற்றுவதை முன்தொடர்ந்து தண்ணீரை சேர்க்க வேண்டும். கோடையில் 50% நீர் ஆகிறது. எனவே வெயில் காலங்களில் அதிக தண்ணீர் தேவைப்படுகிறது. இந்த காங்கிரீட் உறுப்பினர்களின் அளவு மற்றும் வடிவம், பொருளாதாரம், பொருள் கிடைக்கும் தன்மை, தொழிலாளர்கள் படை, சூழ்ச்சிக்கும் எதிர்கால காங்கிரீட் உறுதிப்பட என்ற பல விதங்களில் நம்ம பார்க்குறோம். போன்ற இந்த ஹியூரிங் மெத்தட்ஸ் கட்டிடங்களுக்கு எவ்வளோக்கு தண்ணீர் நம்ம அடிக்கிறோமோ அவ்வளோக்கு கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை சிறப்பாக இருக்கும் என்பதை நமது கடையர் செய்தி பிரிவின் சார்பாக நம்முடைய கடையர் செய்தி பிரிவில் இந்த கட்டிடங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியவருடைய வழிகாட்டுதலுக்காக அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நமது கடையர் செய்தி பிரிவு தொடர்ந்து கட்டுமானங்களை பற்றி அதில் நடக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பற்றியும் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்ம இந்த நீரேற்று முறை, அதாவது ஹியூரிங் மெத்தட்ஸ், அதாவது கட்டிடங்களுக்கு எப்படியெல்லாம் தண்ணீர்களை எப்படி அடித்தால் கட்டிடத்தன்மை எப்படி உறுதியாகும், அந்த வேதிவினைகளை பற்றி நம்மளுடைய கடையர் செய்தி பிரிவில் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஹியூரிங்ஸ், இந்த தண்ணி பிடித்து கொண்டிருப்பவர் மெத்துஷேக் என்ற மேஸ்திரியுடைய வடமாநிலத்தை சேர்ந்த வெஸ்ட் பெங்காலத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளர்கள் இங்கே இந்த மாதிரி தமிழகத்தில் இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்லாம் எடுத்து அந்த நல்லபடியாக வீடுகளை கட்டுறாங்க. இந்த க்யூரிங் மெத்தட்ஸில் இந்த கட்டிடத்துக்கு தண்ணீர் பிடிக்கும் வேலைகளை கான்ட்ராக்டர்கள் அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை நமது கடையர் செய்தி பிரிவின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மென்மேலும் கட்டிடத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதையும் பொதுமக்கள் வளரக்கூடிய நாகரிக காலத்திலும் நாகரிகம், அதே நேரத்தில் விஞ்ஞான துறையிலையும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு நமது கடையர் செய்தி பிரிவு தொடர்ந்து இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.